வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 7ஆம் வகுப்பு பருவம் 1 ஆங்கில பாடத்தில் முதலாவது பாடத்தை கற்கலாம். டேர்ம் 1 இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் லெசன் ஈத்கா. The topic of the lesson ஈத்கா. Before going to the lesson, we are going to see one activity. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட புக்கில் ஃபஸ்ட் பேஜில் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாமா? இப்போ இதில் பாருங்கள். அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ஃபெஸ்டிவல்ஸ் இன் த பிளாங்க்ஸ். 1 is done ஃபார் யூ. நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த பிக்சரை பார்த்து அதுக்கு பக்கத்தில் இருக்க பாக்ஸில் அது என்ன பிக்சர் அல்லது அது என்ன ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். ஒன்று வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது என்ன பிக்சர்? தீபாவளி. சரியா? அடுத்து ரெண்டாவது ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது என்ன பிக்சர்? இந்த பிக்சரை பார்த்தாலே நமக்கு ஈஸியாக சொல்லுவோம். என்ன ஃபெஸ்டிவல்? பொங்கல். வாட் இஸ் த ஸ்பெல்லிங் ஃபார் பொங்கல்? PONGAL, பொங்கல். ஸோ புக்கில் இதை எழுதிடுங்க. அடுத்த பிக்சர் என்னது பாருங்கள். இது முஸ்லீம்ஸ் ஃபெஸ்டிவல் இல்லையா? அது என்ன ஃபெஸ்டிவல்? பக்ரீத். என்ன பண்டிகை அது? பக்ரீத். BAKRID, பக்ரீத். அடுத்து இந்த ஃபெஸ்டிவல் எல்லாருக்கும் தெரியும். இது என்ன ஃபெஸ்டிவல்? கிறிஸ்மஸ் இல்லையா? CHRISTMAS, கிறிஸ்மஸ். அடுத்த ஃபெஸ்டிவல் பார்க்கலாமா? அடுத்த ஃபெஸ்டிவல் வந்து இது என்ன? கலர் பவுடர். பாருங்கள், இது கலர் பவுடர். ஸோ இது என்ன ஃபெஸ்டிவல்? ஹோலி. கலர் பவுடர் தூக்கி போடுவாங்களே, அது என்னது? ஹோலி. ஹோலி ஃபெஸ்டிவல். HOLI, ஹோலி. அடுத்து பாருங்கள், இது என்ன பிக்சர்? பிறையெல்லாம் தெரியும் இல்லையா? இதுவும் முஸ்லீம்ஸோட ஃபெஸ்டிவல் தான். என்னது? ரம்ஜான். RAMZAN, ரம்ஜான். அடுத்தது பாருங்கள், ஃப்ளவர்ஸ் வச்சு கோலம்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணுவாங்க, ஒரு ஃபெஸ்டிவல். அது என்ன ஃபெஸ்டிவல் தெரியுதா? இது என்னது? ஓணம். ஓணம் ஃபெஸ்டிவல். ONAM, ஓணம். அடுத்தது பாருங்கள், பொம்மையெல்லாம் வச்சுருக்காங்க, கொலு பொம்மை. அது என்ன ஃபெஸ்டிவல்? எப்போ வந்து பொம்மையெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க? அது வந்து நவராத்திரி. NAVARATHRI, நவராத்திரி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி லெசனில் பார்க்கக்கூடிய இந்த டாப்பிக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் சம்மந்தமானது தான். ஃபெஸ்டிவலில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு தான் நமக்கு இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதையும் ரீட் பண்ணிடலாம். பாருங்கள். டிஸ்கஸ் இன் பேர்ஸ். அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விச் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபெஸ்டிவல்? உனக்கு பிடிச்ச பண்டிகை எது? ஃபெஸ்டிவல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து என்ன எழுதியிருக்கேன்னா, எனக்கு பிடிச்சிருக்கிறது கிறிஸ்மஸ், அதனால் அதை எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃபெஸ்டிவல், மேலே இருக்க ஃபெஸ்டிவலில் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை எழுதுங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வென் டு யூ செலிப்ரேட் இட்? அதை நீங்கள் எப்போ செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எப்போ அதை செலிப்ரேட் பண்ணுவோம்? கிறிஸ்மஸ் வந்து நாங்கள் டிசம்பர் மந்த்து செலிப்ரேட் பண்ணுவோம். நீங்கள் எப்போ செலிப்ரேட் பண்ணுவீங்கிறத அதை எழுதுங்க. இப்போ சப்போஸ் தீபாவளி எழுதுறீங்கன்னா அது வந்து எப்போது? அக்டோபர் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அடுத்து டூ யூ செலிப்ரேட் வித் யுவர் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் இந்த ஃபெஸ்டிவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட கொண்டாடுவீங்களா? எஸ். சரியா? ஆமாம். ஒய் டூ யூ செலிப்ரேட்? அந்த பண்டிகையை ஏன் செலிப்ரேட் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறது டு செலிப்ரேட் பர்த் ஆஃப் ஜீசஸோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். அல்லது நம்ம வந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் அந்த இடத்துல எழுதுங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த ஆக்டிவிட்டியை நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் தான் என்னது? ஈத்கா அப்படிங்கிற சரியா? இந்த ஈத்கா ஃபெஸ்டிவலை எப்படி கொண்டாடுறாங்க, அதில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் மொத்தம் 3 செக்ஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு செக்ஷனாக ரீட் பண்ணி அதோட மீனிங்கை புரிஞ்சுக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? வாங்க ரீட் பண்ணி பார்க்கலாம். மாணவர்களே, இப்பொழுது ஈத்கா லெசனில் ஃபஸ்ட்டு செக்ஷனை நம்ம ரீட் பண்ண போகிறோம். செக்ஷன் 1 ரீடிங்.
How wonderful and beautiful was the morning of Eid. ஈத் என்ற பண்டிகையோட காலை பொழுது ரொம்ப அழகாக இருந்தது. The trees looked greener, the field more festive, the sky had a lovely pink glow, the sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. அதாவது மரங்களில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் ரொம்ப பசுமையாக இருந்தது. அந்த தெருவே விழா கோலம் நிறைஞ்சிருந்தது. அதே மாதிரி வானத்தை பார்க்கும்போது பிங்க் கலரில் இருந்தது. சூரியனும் ரொம்ப பிரைட்டாக அன்னைக்கு ஒளி வீசினது. டேஸ்லிங் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி பிரைட்டுன்னு அர்த்தம், அதிகமான பிரகாசமாக அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். த வில்லேஜ் வாஸ் ஃபில்டு வித் எக்ஸைட்மெண்ட். அந்த கிராமமே ரொம்ப குதூகலமாக இருந்தது. எவ்ரி ஒன் வாஸ் அப் இயர்லி டு கோ டு த ஈத்கா. ஈத்காங்கிற அந்த பண்டிகை கொண்டாடக்கூடிய தொழுகை நடத்தக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. த பாய்ஸ் வேர் மோர் எக்ஸைட்டட் தேன் த அதர்ஸ். அந்த குட்டி பசங்கள்லாம் மற்றவங்கள விட அவங்க தான் எப்படி இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. தே ஹேட் பீன் டாக்கிங் அபவுட் இட் ஆல் த டைம். ஃபைனலி த டே ஹேட் கம். அந்த பசங்க எப்போவுமே அந்த ஈத்காங்கிற அந்த செலிப்ரேஷனை பற்றி தான் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த நாளும் வந்துருச்சு. அண்ட் நவ் தே வேர் இம்பேஷண்ட். They were taking their treasure out of their pockets, counting and recounting it before putting it back. சரி, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த பண்டிகை ரொம்ப கொண்டாடுறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க சேர்த்து வச்சுருந்த காசை எடுத்து எண்ணி வைக்கிறாங்க. ஒருக்கா அந்த காசை எண்ணி வைக்கிறாங்க, அப்புறம் திரும்ப உள்ளே வச்சுருக்காங்க. அப்படியே எடுத்துகிட்ருக்காங்க. மஹ்மூத் கவுண்டட் 1, 2, 10, 12. ஹீ ஹேட் 12 காயின்ஸ். மஹ்மூத் அப்படிங்கிறவன்ட்ட 12 காசு இருந்தது. மோஷின் ஹேட் 1, 2, 3, 8, 9, 15 காயின்ஸ். மோஷின்கிட்ட 15 காயின்ஸ் இருந்தது. வித் திஸ் மணி தே வுட் பை கவுண்ட்லெஸ் திங்ஸ். இந்த காசை வச்சு நிறைய திங்ஸ் வாங்கலாம். என்னென்ன, டாய்ஸ், ஸ்வீட்ஸ், பேப்பர் பைப்ஸ், ரப்பர் பால்ஸ் அண்ட் மச் மோர். இதே மாதிரி நிறைய அவங்க என்ன செய்யலாம், வாங்கலாம் அப்படின்றாங்க. அடுத்த பிறகு இதில் 2 பேர் சொல்லியிருக்காங்க பாருங்கள். யார்? மஹ்மூத் அண்டு மோஷின். சரியா? நான் அண்டர்லைன் பண்ணுற மாதிரி நீங்களும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து த ஹாப்பியஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் வாஸ் ஹமீத். இதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஹமீது தான். ஹீ வாஸ் ஒன்லி 4, thin அண்ட் புவர்லி ட்ரெஸ்டு. இவன் ஒரு 4 வயசு உள்ள ரொம்ப ஏழ்மையான ஒரு பையன். லாஸ்ட் இயர் ஹிஸ் ஃபாதர் ஹேட் டைட் ஆஃப் காலரா. கடந்த வருடம் அவங்க அப்பா காலராங்கிய வியாதினால் இறந்து போயிட்டார். தென் ஹீஸ் மதர் ஆல்சோ டைட் ஃப்ரம் தென். ஹமீத் lived with his old granny Amina and was as happy as lark. சரியா? அதாவது அவங்க அம்மாவும் என்ன செஞ்சிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இப்போ அவன் யார் கூட வாழ்ந்துட்டுருக்கான், கிராணி அமீனாவோட என்ன செஞ்சிட்ருக்கான், வாழ்ந்துட்டுருக்கான். She told him that his father had gone to earn money. அவங்க அப்பா பணம் சம்பாதிக்கிறதுக்கு வெளியூருக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லி வச்சுருக்காங்க. அடுத்து and that his mother had gone to Allah to get lovely gifts for him. அவங்க அம்மா அல்லாஹ் கிட்ட போய் gift வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லி வச்சுருக்காங்க. This made Hamid very happy. இது ஹமீதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. Hamid had no shoes on his feet. ஹமீதுக்கு என்ன கிடையாது, ஷூவே கிடையாது. The cap on his head was soiled and tattered. அப்படின்னா அந்த இது ரொம்ப தூசி படிஞ்சு, அவன் போட்டிருக்க தொப்பி தூசி படிஞ்சு கிழிஞ்சு போயிருக்கு. He knew that his father would come back with sacks full of silver and his mother with gifts from Allah. அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அவங்க அப்பா நிறைய பொருளெல்லாம் வாங்கிட்டு வருவார். சாக்ஸ் ஃபுல் ஆஃப் சில்வர்னால் ஒரு சாக்கு மூட்டை நிறையா சில்வர் சாமான்கள் நிறையா வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா அல்லாட்டேருந்து நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். தென் ஹீ வுட் ஹாவ் மோர் தேன் மஹ்மூத், மொஷின், நூரி அண்டு சாமி. சரியா? அதாவது
மஹமூத், மோஷின், நூரி, சாமி இவங்களை காட்டிலும் அவன்கிட்ட நிறைய gift கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹமீத்ஸ் கிரானி அமீனா வாஸ் சேட். It was Eid and she did not have even a handful of grains. கிரைன்ஸ்னால் என்னது? தானியங்கள். இப்போ அமீதோட பாட்டிக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஈத் ஃபெஸ்டிவல் வந்துருச்சு, ஆனால் அவங்ககிட்ட ஒரு கைப்பிடி அளவு கூட தானியம் கூட அவங்ககிட்ட இல்லை. அந்தளவுக்கு ஏழ்மையானவங்களாக இருக்காங்க. இஃப் ஒன்லி ஹர் சன் வேர் தேர் இட் வுட் ஹாவ் பீன் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஈத். அந்த பாட்டியோட பையன், அதாவது ஹமீதோட அப்பா இருந்திருந்தா அன்றைக்கி வந்து அந்த ஈத் திருநாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. Hamid went to his grandmother and said, "Granny, I will be the first to get back. Don't worry." Amina was worried. Other boys were going out with their fathers. How could she left him to go to the fair all by himself? அதாவது அவன் வந்து பாட்டிகிட்ட சொல்கிறான், பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எல்லாமே வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பாட்டிக்கு வந்து கவலை இருக்குது. ஏன்னா எல்லா பசங்களும் அவங்க அப்பா கூட போகிறாங்க, ஆனால் இவனால் என்ன செய்ய முடியல, இவனை அவங்க அப்பா கூட அனுப்ப முடியலைங்கிறது அவங்களுடைய கவலையாக இருந்தது. Hamid left with the other boys. Hamid was like one with the wings on his feet. அவன் வந்து மற்ற பாய்ஸோட போகிறான். ஆனால் ஹமீத் வந்து அவனோட காலில் ரெக்கையை கட்டின மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு அவன் வந்து என்ன செய்கிறான், ஓடுறான், அங்கிட்டும் இங்கிட்டும் போகிறான். சரியா? ஏன்? அது வந்து என்னது? ஃபெஸ்டிவல் டைம், ஈத் ஃபெஸ்டிவல் டைம். தே ரேன் ஆன் அஹெட் ஆஃப் த எல்டர்ஸ் அண்ட் வெயிட்டட் ஃபார் தெம் அண்டர் ஏ ட்ரீ. அவங்க எல்லாருமே வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு மரத்துக்கடியில் வெயிட் பண்ணுறாங்க அவங்களுடைய மூத்த சகோதரர்களுக்காக. தே ரீச்டு த சபர்ப்ஸ் அப்படின்னா அவுட்லையிங் ஏரியா, ஊருக்கு வெளியில். சரிங்களா? சபர்ப்ஸ் ஆஃப் த டவுன். On both sides of the road were big houses of the rich. அந்த ரோட்டோட ரெண்டு பக்கமும் பார்த்தா பணக்காரங்களோட வீடாக தெரியுது. In the gardens, mango and lychee trees were full of fruits. அவங்க ஒவ்வொரு கார்டன்லையும் பார்க்கும்போது பழங்கள்லாம் நிறையா இருக்குது. Then they came across the stores of the sweets vendors. அந்த பசங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அந்த பக்கம் நடந்து வரும்போது அந்த பக்கம் கடைகளாக இருக்குது. அந்த கடைகளில் ஸ்வீட் வெண்டர்ஸ், ஸ்வீட் கடையும் இருக்குது. ஆல் டெக்கரேட்டட் ஸோ கெய்லி. கெய்லினா இன் பிரைட் கலர்ஸ். கெய்லினா என்னது? பிரைட் கலர்ஸ். எவ்ரி ஸ்டோர் ஹேட் ஸ்வீட்ஸ் பைல்ட் அப் இன் ஹீப்ஸ் லைக் மவுண்டைன்ஸ். சரியா? எல்லா கடையுமே பிரைட் கலர் அடித்த அப்படியே சீரியல் செட்லாம் போட்டு அழகாக ஜொலின்னு ஜொலிக்குது, ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஒவ்வொரு கடையிலையும் ஸ்வீட்ஸை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, மலை போல் குவிச்சு வச்சுருக்காங்க. ஹீப்ஸ்னால் குவியல், மவுண்டைன்ஸ்னால் நமக்கு தெரியும் இல்லையா, மலை. சரியா? மலை போல் குவிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட ஃபஸ்ட்டு சீன். சரிங்களா? புரிஞ்சுதான்? நம்ம இந்த இதை ரீட் பண்ணியிருக்கோம். அடுத்து கிளாஸரி பாருங்கள். கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? டேஸ்லிங்னா என்னது? எக்ஸ்ட்ரீம்லி பிரைட். அடுத்து டேட்டர்டுனா டான் அப்படின்னா கிழிஞ்சு போனது. அடுத்து சபர்ப்ஸ், அவுட்லையிங் ஏரியா, வெளியே தங்கக்கூடிய இடம் அல்லது ஊருக்கு வெளியே உள்ள இடம். கெய்லினா இன் பிரைட் கலர்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த இதை நம்ம நல்லா புரிஞ்சுருப்போம். இப்போ இந்த செக்ஷனில் பாருங்கள், ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த அந்த ஸ்டோரியை வச்சு நீங்களாவே சொல்லலாமா? சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபைனலி த டே ஹேட் கம். ஹியர் த டே ரெஃபர்ஸ் டு, கடைசி அந்த நாள் வந்துருச்சு. இப்போ இந்த நாள்ங்கிறது எதை குறிக்குது? பொங்கலா, கிறிஸ்மஸா, ஈத்தா? வெரி குட், ஈத். வித் தேர் ட்ரெஷர் த பாய்ஸ் வுட் பை டேஸ் இன் ஈத்கா. அவங்களுடைய பாய்ஸ் வந்து அவங்களோட ட்ரெஷர், அதாவது சேர்த்து வச்ச காசை வச்சு என்ன வாங்கலாங்க? பென்ஸ் அண்ட் பென்சில்ஸா, டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்ஸ், சாக்லேட்ஸ் அண்டு கேக்ஸ். அப்போ என்ன வாங்கலாம் அவங்களால? டாய்ஸ் அண்டு ரப்பர் பால்ஸ். அடுத்து பாருங்கள், ஹமீத்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர், ஹமீத்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருப்பான்? இப்போ தான் பார்த்தோம். இன்னும் யார்? மஹமூத், மோஷின், நூரி அண்டு சாமி. சரியா? அவங்க தான் ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள், ஃபோர்த் கொஸ்டின். இஃப் ஒன்லி ஹர் சன் வேர் தேர் இட் வுட் ஹாவ் பீன் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஈத். வாட் ஹேட் ஹேப்பன் டு சன்?
அந்த பாட்டியோட பையன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த பையனுக்கு அந்த ஹமீதோட அப்பாவுக்கு என்னவாயிடுச்சு? ஹர் சன் ஹேட் டைட், ஹர் சன் ஹேட் கான் டு அப்ராட், ஹர் சன் ஹேட் கான் டு எ டூர். ஹமீதோட அப்பா என்ன ஆகிட்டார்? இறந்து போயிட்டாங்க. ஹமீத் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். திஸ் மீன்ஸ் ஹமீத் காலில் ரெக்க கட்டிகிட்டு இருந்தான். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் அங்கிட்டு போயிட்டே இருந்தான் வேமா. சரியா? அப்போ ஹீ ரேன் ஃபாஸ்ட், வேகமாக நடந்து போனாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா ரீட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. இப்போ செக்ஷன் 1 முடிச்சாச்சு. அடுத்து நம்ம செக்ஷன் 2 பார்க்கலாம். Section 2, take turns and read this section aloud. Okay, now section 2 clear-ஆ கவனிங்க. Soon the roads began to get crowded. கொஞ்ச நேரத்திலே ரோடெல்லாம் ரொம்ப கூட்டமாகிடுச்சு. க்ரௌடட்னால் நமக்கு தெரியும், கூட்டமாக இருக்குது. Some people were on tongas and ekas. tongas and ekas அப்படின்னா குதிரை வண்டி. சரியா? சம் பீப்புள் எதில் போகிறாங்க? குதிரை வண்டியில் போகிறாங்க. சம் இன் மோட்டார் கார்ஸில் வராங்க. ஆல் வியரிங் பெர்ஃப்யூம், எல்லாருமே மணக்கிற பெர்ஃப்யூம் போட்டுட்டு வராங்க. ஆல் பர்ஸ்டிங் வித் எக்ஸைட்மெண்ட், எல்லாருமே மகிழ்ச்சியோடு அங்கிட்டும் போயிட்டுருக்காங்க. த சில்ட்ரன் வேர் எ காம் அண்ட் கண்டென்டட் லாட். சில்ட்ரனோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் இருக்குது. ஃபார் வில்லேஜ் சில்ட்ரன் எவ்ரிதிங் இன் த டவுன் வாஸ் ஒண்டர்ஃபுல். Whatever caught their eye, they stood and gaped at it with wonder. வில்லேஜ்லேருந்து வர்ற சில்ட்ரனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லோரும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. இந்த இடத்துல கேப்டு அப்படின்னா ஸ்டேர்டு, கொஞ்சம் நேரம் அங்கே நின்று வேடிக்கை பார்க்குறது. அட் லாஸ்ட் த ஈத்கா கேம் இன் டு வியூ. கடைசி ஈத்கா வந்துருச்சு. ஈத்காங்கிற அந்த ஃபெஸ்டிவல் வந்துருச்சு. தேர் வேர் ரோ அப்பான் ரோ ஆஃப் ஒர்ஷிப்பர்ஸ் அப்படின்னா தொழுகையில் இருக்கவங்க. சரியா? சாமி கும்பிட்றவங்க சொல்லுவோம் இல்லையா? ஆராதிக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். as far as the eye could see, newcomers lined themselves behind the ones already there. ஒவ்வொருத்தவங்க முஸ்லீம்ஸ் பண்டிகை பார்த்துருப்போம். எப்படி இருக்கும்? அவங்க என்ன செய்ப்பாங்க? தொழுகை நடக்கிற இடத்துல போய் ஜெபம் பண்ணுற மாதிரி இருப்பாங்க இல்லையா? முழங்கால் போட்டு பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களாம் அந்த கூட்டமாக லைனாக போய் உட்காந்து தொழுகை பண்ணிகிட்டு இருக்காங்க. புதுசாக வர்றவங்க அவங்களுக்கு பின்னாடி உட்காந்து தொழுகை பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த 2வது பேராகிராஃபில் த ப்ரேயர் வாஸ் ஓவர். எல்லோரும் தொழுகை முடிச்சுட்டாங்க. மென் எம்ப்ராஸ்ட் ஈச் அதர். எம்ப்ராஸ்ட் அப்படின்னா ஒருவர் கட்டி தழுவுதல். அதாவது முஸ்லீம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த தொழுகை முடிஞ்ச உடனே கட்டி பிடிச்சி அன்பை பகிர்ந்து கொள்வாங்க இல்லையா? அதான். They descended on the sweet and toy vendors stores like an army moving to attack. அவங்க அந்த எல்லாம் முடிஞ்ச இடத்த பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஆர்மி மூவிங் டு அட்டாக் மாதிரி. அதாவது எல்லாம் வேகமாக போகிறாங்க. ஆர்மியில் எப்படி இருக்கும்? சண்டைன்னு வந்துச்சுன்னா வேகமாக துப்பாக்கி சுட்டுக்கிட்டு போர் வீரர்கள்லாம் ஓடுவாங்களே, அதுபோல் எல்லோரும் தொழுகை முடிஞ்சு வெளியில் அந்த கடை பக்கமாக நடக்கிறாங்களாம். தேர் வாஸ் மெரிகோ ரவுண்ட். சரியா? மெரிகோ ரவுண்ட் அப்படின்னா ராட்டினம். மெரிகோ ரவுண்டுன்னா என்னது? மெரிகோ ரவுண்டு. சரிங்களா? ராட்டினம்னு சொல்லுவோம். அந்த ராட்டினம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? உட்டன் எலிஃபெண்ட்ஸ், ஹார்சஸ் அண்ட் கேமல்ஸ். எலிஃபெண்ட்ஸ் தெரியும், ஹார்சஸ் அண்ட் கேமல்ஸ்னால் என்னது? ஒட்டகம். ஸோ இந்த மாதிரி விலங்குகள்னால் உருவாக்கப்பட்ட சீட் இதில் இருக்குது, அந்த ராட்டினத்தில் இருக்குது. யூ பெய்டு 1 பைசா அண்ட் ஹேட் 25 ரவுண்ட்ஸ் ஆஃப் ஃபன். நீங்கள் 1 பைசா கொடுத்தா அந்த ராட்டினத்தில் எத்தனை ரவுண்ட் அடிக்கலாமா? 25 ரவுண்ட்ஸ் அடிக்கலாம். மஹமூத் அண்ட் மோஷின் அண்ட் நூரி அண்ட் அதர் பாய்ஸ் மவுண்டட் த ஹார்சஸ் அண்ட் கேமல்ஸ். மஹமூத், மோஷின் அண்ட் நூரி இவங்க 3 பேரும் அந்த கேமல்ஸ்லேயும் ஹார்சஸ்லேயும் உட்காந்துக்கிட்டாங்க, அந்த ராட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த விலங்குகள். அடுத்த பேராகிராஃப் பாருங்க. ஹமீத் வாட்ச்டு தம் ஃப்ரம் எ டிஸ்டன்ஸ். இதை ஹமீத் தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கான். ஆல் ஹீ ஹேட் வேர் 3 பைசாஸ். அவன்கிட்ட எத்தனை பைசா தான் இருக்குது? 3 பைசாஸ் தான் இருக்குது. ஹீ குட் நாட் பார்ட் வித் அ தேர்ட் ஆஃப் ஹீஸ் ட்ரெஷர் ஃபார் எ ஃபியூ மிசரபிள் ரவுண்ட்ஸ். அவனோட ட்ரெஷரை இந்த சின்ன அந்த ரவுண்ட் அடிக்கூடிய அந்த ராட்டினத்தில் இழக்க விரும்பலை. தே வேர் சூன் டன் வித் தேர் ரைட்ஸ்.
தென் இட் வாஸ் டைம் ஃபார் த டாய்ஸ். அவங்க எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, அந்த ராட்டினத்தில் சுற்றி அந்த பாய்ஸ் எல்லாம் இறங்கி வந்துட்டாங்க. இப்போ இது வந்து டாய்ஸ் வாங்குகிற நேரம். எல்லோரும் டாய்ஸ் கடைக்கு போகிறாங்க, பொம்மை கடைக்கு. தேர் வாஸ் எ ரோ ஆஃப் ஸ்டால்ஸ் ஆன் ஒன் சைட் வித் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டாய்ஸ். நிறைய பொம்மைகள் அடுக்கி வச்சுருக்காங்க. அதில் என்னென்ன பொம்மை இருக்குதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், சோல்ஜர்ஸ் அண்டு மில்க் மெய்ட்ஸ். சோல்ஜர்ஸ்னால் போர் வீரர்கள், மில்க் மெய்ட்ஸுங்கிற பால்காரங்க, அடுத்து கிங்ஸ் அரசர்கள், அண்ட் மினிஸ்டர்ஸ் தெரியும் இல்லையா, அமைச்சர்கள். வாட்டர் கேரியர்ஸ் அண்ட் வாஷர் உமன் அண்டு ஹோலிமன். வாட்டர் கேரியர்ஸ்னால் தண்ணி குடம் தூக்கிட்டு போகிறவங்க அல்லது தண்ணி எடுத்துக்கிட்டு போகிறவங்க. வாஷர் உமன்கிறது துணி துவைக்கிறவங்க. அடுத்து ஹோலிமன்கிறது துறவிகள். சரிங்களா? இந்த மாதிரி பொம்மையெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க அந்த கடையில். அடுத்து பாருங்கள், மஹமூத் பாட் எ போலீஸ்மேன். மஹமூத் என்ன வாங்கினா? மஹமூத் பாட் எ போலீஸ்மேன் இன் காக்கி வித் எ ரெட் டர்பன். அதாவது மஹமூத் வந்து போலீஸ்மேன் வாங்குகிறான். அந்த போலீஸ்மேன் எப்படி இருக்கார்? காக்கி ட்ரெஸ் போட்டு ரெட்டு டர்பன்கிறது தலைப்பாகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கட்டியிருக்கார் தலையில். ஆன் ஹிஸ் ஹெட் அண்ட் எ கன் ஆன் ஹிஸ் ஷோல்டர். அவரோட ஷோல்டரில் என்ன இருக்குது? ஒரு துப்பாக்கி இருக்குது. அடுத்து மோஷின் என்ன வாங்கினா? பாட்டியா வாட்டர் கேரியர்னா என்னது? தண்ணி தூக்கிட்டு போகிறவங்க. ஒயில் நூரி காட் எ லாயர். மோஷின் வந்து வாட்டர் கேரியர் வாங்கியிருக்கான், நூரி வந்து லாயர் பொம்மையை வாங்கியிருக்கான். தோஸ் டாய்ஸ் காஸ்ட் 2 பைசா ஈச். எல்லா பொம்மையுமே 2 பைசா. ஹமீத் ஹேட் ஒன்லி 3 பைசாஸ். ஹமீத்கிட்ட 3 பைசா தான் இருக்குது. ஹவு குட் ஹீ பை சச் எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ். ஹமீத் எப்படி இந்த பொம்மையெல்லாம் வாங்க முடியும்? இஃப் தே ட்ராப்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட்ஸ் தே வுட் பி ஸ்மாஷ்டு டு பிட். அதாவது அந்த பொம்மையை அவங்க கீழே போட்டுட்டாங்கன்னா, ட்ராப்ட் அவுட்னா என்னது? கீழே போட்டுட்டா தே வுட் பி ஸ்மாஷ்டு பிட். ஸ்மாஷ்டுனா நொறுங்கி போகும். பொம்மை கீழே போட்டால் சில்லான்னு நொறுங்கி போச்சுன்னு சொல்லுவோங்களே, அதான் ஸ்மாஷ்டு. இஃப் எ ட்ராப் ஆஃப் வாட்டர் ஃபெல் ஆன் தெம் த கலர் வுட் ரன். அதில் தண்ணி பட்டாலும் கலர் போயிடும். பட் ஹீ லுக்ட் அட் தெம் ஹங்க்ரிலி அண்ட் விஷ் ஹீ குட் ஹோல்டு தெம் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஃபார் ஜஸ்ட் எ மூமெண்ட் ஆர் டூ. ஆனாலும் ஹமீதுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்குது. அந்த பொம்மையை கொஞ்ச நேரமாச்சு கையில் ஒரு நிமிஷமாச்சும் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஆஃப்டர் த டாய்ஸ் இட் வாஸ் ஸ்வீட்ஸ். எல்லோரும் பொம்மையை வாங்கிட்டாங்க. இப்போ என்ன வாங்க போகிறாங்க? ஸ்வீட்ஸ் வாங்க போகிறாங்க. someone bought sesame seed candy. எள்ளி முட்டாயின்னு சொல்லுவாங்க. சீசேம்னா எள்ளு. அதர்ஸ் குலோப் ஜாமுன்ஸ் ஆர் ஹல்வா. குலோப் ஜாமுன் ஹல்வா கேட்டோன்னே எல்லாருக்கும் எச்சி ஊறுது இல்லையா? ஆமாம், பண்டிகைனாலே நம்ம விதவிதமான ஸ்வீட்ஸ் சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் அவங்களும் வாங்குகிறாங்க, குலோப் ஜாமுன்ஸ் ஹல்வா. தே ஸ்மாக்டு தேர் லிப்ஸ் வித் தேர் ரெலிஷ். ஒன்லி ஹமீத் வாஸ் லெஃப்ட் அவுட். அந்த இடத்துல ஹமீது மட்டும்தான் இல்லை, மீது எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லோரும் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு அந்த ஸ்வீட்ஸ்லாம் பார்த்தாலே ஸ்மாக்டுனா ஓப்பன் அண்டு க்ளோஸ் லிப்ஸ் நாய்ஸ்லி டு ஷோ என்ஜாய்மெண்ட். அந்த ஸ்வீட்டை பார்த்தோன்னே வாயை திறந்து மூடுவாங்களே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உச்சி கொட்டி சாப்பிடுவோம் இல்லையா, அதுதான். ரிலிஷ் அப்படின்னா என்ஜாய்டு ஆர் டுக் ப்ளஸர் இன் த டேஸ்ட். எச்சி ஒழுகிற அளவுக்கு அதோட டேஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கொள்கிறது தான் ரெலிஷ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துட்டோம்? செகண்ட் செக்ஷனையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ரீட் பண்ணிட்டோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய கிளாஸரி பார்க்கலாம். கிளாஸரியில் கேப்டு அப்படின்னா ஸ்டேர்டு, கொஞ்சம் நேரம் நிற்கிறது. ஸ்மாக் யுவர் லிப்ஸ் ஓப்பன் அண்டு க்ளோஸ் லிப்ஸ் நாய்ஸ்லி டு ஷோ என்ஜாய்மெண்ட். அடுத்து ரிலீஷ்டுனா என்ஜாய்டு ஆர் டுக் ப்ளஸர் இன் த டேஸ்ட். ஸோ செக்ஷன் 2 முடிச்சாச்சு மாணவர்களே. அடுத்து நம்ம வந்து செக்ஷன் 2 முடிஞ்ச ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஒர்க் இன் பேர்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். தேர் வேர் மெனி டாய்ஸ் இன் த ஸ்டால். 3 ஆஃப் ஹமீத்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹேட் பாட் சம் டாய்ஸ். அந்த கடையில் நிறைய பொம்மை இருந்துச்சு, ஆனால் ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பொம்மை வாங்கினாங்க. Write the names of Hamid's friends in column A and the toys they bought in column B. காலம் ஏல வந்து ஃப்ரெண்ட்ஸோட நேமையும் காலம் பியில் அவங்க என்ன பொம்மை வாங்கினாங்களோ எழுதணும். ஸோ காலம் ஏல வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எழுதலாம். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யார்? மஹமூத், மோஷின், நூரி. மஹமூத் ஸ்பெல்லிங் MAHMOOD.
அதே மாதிரி மோஷி நூரி ஸ்பெல்லிங்கை வந்து நம்ம பேராகிராஃபில் பார்த்துருப்போம் இல்லையா. அடுத்து பாருங்கள், மாமூத் என்ன பொம்மை வாங்கினா? போலீஸ்மேன் வாங்கினா. அடுத்து மோஷின் வாட்டர் கேரியர் வாங்கினா. அடுத்து நூரி வந்து என்ன வாங்கினா? லாயர் வாங்கினா. ஸோ இதை உங்கள் புக்கில் வந்து என்ன செஞ்சீங்க, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இதே இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் த நேம்ஸ் ஆஃப் த டாய்ஸ் அகெயின்ஸ்ட் ஈச் பிக்சர். ஒவ்வொரு பொம்மைக்கு பக்கத்தில் அதோட பேர் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பொம்மை தெரியுதுங்க, இது என்ன ட்ரெஸ் கலரை பார்த்தாலே நமக்கு சொல்லிடுவோம். இது என்னது? சோல்ஜர்னு யார்? போர் வீரர்கள், ஆர்மியில் இருப்பாங்க இல்லையா அவங்க, SOLDIER சோல்ஜர். அடுத்து பாருங்கள், இவங்க வந்து துணி துவைக்கிறவங்க, அதுக்கு என்ன பேர் சொன்னேன்? வாஷர் உமன். அடுத்து துறவி, ஹோலி மேன். அடுத்து பால்காரங்க, அவங்க யார்? மில்க் மெய்டு. அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, காக்கி ட்ரெஸ் போட்டு தலைப்பாக சுற்றிருக்காங்க, இவங்க யார்? போலீஸ் மேன். அடுத்து இது யார்? கிங்குனா என்னது? அரசன். சரியா? ஸோ இதை உங்கள் புக்கில் நிரப்பிடுங்க மாணவர்களே. அடுத்து நம்ம செக்ஷன் 3 பார்க்கலாம். செக்ஷன் 3, ரீட் திஸ் செக்ஷன் இன் பேர்ஸ். செக்ஷன் 3 ரீட் பண்ணுறோம், கவனிங்க. Next to the sweet shops, there were a few hardware stores and jewelry shops. அந்த ஸ்வீட்ஸ் கடைக்கு அப்புறமா என்ன இருக்குது? ஹார்ட்வேர் ஸ்டோர், அதாவது பாத்திர கடை இந்த மாதிரி இருக்கும் இல்லையா அது. அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? ஜுவல்லரி ஷாப்பும் இருக்குது. த பாய்ஸ் வேர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் எனிதிங் தேர். அந்த பசங்க எல்லாருமே அந்த பக்கம் போகலைன்னா அவங்களுக்கு அங்கே பொருள் வாங்க முடியாது. ஸோ தே வாக்டு அஹெட் எக்ஸப்ட் ஹமீதை தவிர எல்லாருமே அந்த பக்கத்துலேருந்து போயிட்டாங்க. அடுத்து பேராகிராஃப் பாருங்கள். இட் அக்கர்ட் டு ஹமீத் தட் his granny did not have a pair of tongs. சரியா? அவன் யோசிச்சு பார்க்குறான், அவங்க பாட்டிகிட்ட என்ன இல்லை? டாங்ஸ் இல்லை அப்படிங்கிறத யோசிக்கிறான். டாங்ஸ் அப்படின்னா என்னது? இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு ஹோல்ட் த ஹாட் திங்ஸ், ஹாட் வெசல். சரியா? சூடான பொருளை தூக்குறதுக்கு வச்சுருப்போங்களே வீட்டில், என்ன வச்சுருக்கீங்க? இடுக்கி, அதுதான் டாங்ஸ். ஈச் டைம் she cooked chapatis, the iron pan burned her hands. அந்த பாட்டி வந்து ஒவ்வொரு தடவையும் சப்பாத்தி சுட்டுக்கிடும் போது கையை சுட்டுக்கிறாங்க, அந்த பாத்திரம் அவங்க கையை சுட்டுருது. இஃப் he bought her a pair of tongs, she would be very pleased. சரியா? அவனுக்கு அந்த பாட்டிக்கு அந்த டாங்ஸ் வாங்கி கொடுத்தானா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். she would never again burn her fingers. அவங்களுடைய விரலை சுட்டுக்கிட மாட்டாங்க. it would be really useful thing to have in the house. ஸோ வீட்டில் இப்படி ஒரு பொருள் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹமீத் stopped to look at pile of tongs at the hardware shop and asked the shopkeeper. ஸோ அவன் அந்த டாங்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு போய் கடையில் போய் கடைக்கார்ட்ட கேட்குறான். ஷாப்கீப்பர்னால் தெரியும்ல, கடைக்காரர். ஹவு மச் ஃபார் திஸ் பேர் ஆஃப் tongs? The shopkeeper looked at him and replied, it is not for you. கடையில் போய் ஐயா இது எவ்வளவு ரூபா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? இட் இஸ் நாட் ஃபார் யூ, இது உனக்கான பொருளே கிடையாது அப்படின்றாரு. பாருங்கள். அடுத்தது, இஸ் இட் ஃபார் சேல் ஆர் நாட்? ஒய் சுட் இட் நாட் பி ஃபார் சேல்? இதை நீங்கள் விற்கிறீங்களா இல்லையா, அல்லது ஏன் விற்கலை? இட் வில் காஸ்ட் யூ 6 பைசா. இது வந்து 6 பைசாப்பா அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொல்கிறார். ஹமீத்ஸ் ஹார்ட் சாங்க். ஹமீடோட மனசே உடஞ்சி போச்சு. டெல் மீ த கரெக்ட் ப்ரைஸ் ஹீ செட். ஐயா ஒரு சரியான விலை சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்குறான். ஆல் ரைட், இட் வில் பி 5 பைசா, டேக் இட் ஆர் லீவ் இட். எப்பா உனக்கு 5 பைசாக்கு வேணால் தரேன்ப்பா, வேணும்னா எடுத்துக்கோ, இல்லைன்னா போ அப்படின்ட்டாங்க. அப்போ ஹமீத் said, will you give it to me for 3 பைசாக்கு எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். Then he walked away, afraid that the shopkeeper would scream at him. அப்படியே அவங்க சொல்லிவிட்டு எனக்கு 3 பைசாக்கு தர்றீங்களான்னு சொல்லிவிட்டு அப்படியே பயந்துக்கிட்டு பின்னாடி போகிறான். ஸ்க்ரீம் அட் ஹிம். எங்கே அந்த கடைக்காரர் வந்து அவனை திட்டிடுவாரோ கோவப்படுத்திடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டான். பட் த ஷாப்கீப்பர் டிட் நாட் ஸ்க்ரீம். அந்த கடைக்காரர் கத்தலை. On the contrary, he called Hamid back
அண்ட் கேவ் ஹிம் த பேர் ஆஃப் டாங்ஸ். அவன்கிட்ட சத்தம் போடுறதுக்கு பதிலாக அந்த டாங்ஸை வந்து கொடுக்குறாரு. ஏன் சத்தம் போடுவான்னு நினச்சான், அந்த பைசா 5 பைசாவுக்கு தரேன்னாரு. ஆனால் அவன் எத்தனை பைசா கேட்டான்? 3 பைசா கேட்டான். ஹமீத் கேரிட் இட் on his shoulder as if it were a gun to show it to his friends. அந்த டாங்ஸை தோளில் துப்பாக்கி மாதிரி போட்டுட்டு போகிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காமிக்கணும்னு போகிறான். Mohsin laughed and said, "Are you crazy? What will you do with the tongues?" மோஷின்கிற ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான், அவனை பார்த்து சிரிச்சிட்டு கிண்டல் பண்ணுறான். இந்த பொருளை வச்சு என்ன பண்ண முடியும், நீ இதை போய் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹமீத் ஃப்ளங் த டாங்ஸ் ஆன் த கிரவுண்ட் அண்ட் ரிப்ளைட். ஃப்ளங் த டாங்ஸ் அப்படின்னா கீழே டம்முன்னு போடுறது. சரியா? அந்த டாங்ஸை கீழே போட்டு என்ன சொல்கிறான் பாருங்கள், ட்ரை அண்ட் த்ரோ யுவர் வாட்டர் கேரியர் ஆன் த கிரவுண்ட், இட் வில் பிரேக். எங்கே நான் கீழே போட்ட மாதிரி உன் பொம்மையை கீழே போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மோஷின்கிட்ட கேட்குறான். மோஷின் என்ன வாங்கினா, வாட்டர் கேரியர் வாங்கினேன் இல்லையா, அந்த வாட்டர் கேரியர் பொம்மையை கீழே போடு, உடையுமா என்னன்னு பார்ப்போன்றான். மாமூத் ஷேட், ஆர் தீஸ் டாங்ஸ் சம் கைண்ட் ஆஃப் டாய்? மாமூத் என்ன கேட்குறான் அப்படின்னா, இதுவும் ஒரு வகையான பொம்மையா அப்படின்னு கேட்குறான். ஒய் நாட், இது ஏன் இல்லை? ரிப்ளைடு ஹமீத், பிளேஸ் தெம் அக்ராஸ் யுவர் சோல்ஜர்ஸ் அண்ட் இட் இஸ் எ கன். உன்னோட தோளில் போட்டுக்கிட்டா இது எப்படி இருக்கும், துப்பாக்கி மாதிரி இருக்கும். கேரி தெம் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் லைக் த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கேரிட் பை சிங்கிங் மாங்ஸ். நீ இதை உன் தோளில் போட்டுக்கிட்டேன்னா, உன்னோட கையில் வச்சுக்கிட்டேன்னா இது எப்படி இருக்கும், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும். துறவிகள்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, கையில் ஒரு வீணை மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, தம்புரா மாதிரி. நாரதர் முனிதர் கூட வச்சுருக்கார் பார்த்தீங்களா ஒரு இது, அதுதான் அது மாதிரி இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்கிறான். மை டாங்ஸ் ஆர் லைக் டைகர் அமாங் ஆல் டாய்ஸ். என்னோடய டாய்ஸ் தான் சிங்கம் போல் இருக்குது பாரு மற்ற டாய்ஸுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரியா? சாரி, டைகர் போல் இருக்குது, புலி மாதிரி. சரியா? அடுத்து பாருங்கள், சாமி who had bought a small tambourine asked, will you exchange them for my tambourine? tambourine தம்புரான்னு சொல்லுவாங்க, அதுவும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான். இட் இஸ் ஒர்த் 8 பைசா. இது 8 பைசாப்பா, நீ இது இப்போ எனக்கு பதிலாக மாற்றிக்கிறியாப்பா, இதை நான் உன் பொருளை என்கிட்ட கொடுத்துட்டு என் பொருளை நீ வச்சுக்கோப்பா அப்படின்னு. பட் ஹமீத் would not. ஆனால் ஹமீத் அதுக்கு ஒத்துக்கல. த பேர் ஆஃப் டாங்ஸ் won everyone over it to its side. எல்லாருக்கும் அந்த டாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. பை 11 த வில்லேஜ் வாஸ் அகெயின் ஃபில்டு வித் எக்ஸைட்மெண்ட். மணி காலையில் 11 மணி ஆகுது. இன்னமும் எல்லோரும் எக்ஸைட்மெண்ட்டோடு அங்கிட்டுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஆல் தோஸ் ஹூ ஹேட் கான் டு தே ஃபேர் வேர் பேக் அட் ஹோம். எல்லோரும் வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஹமீத் டு ரிட்டர்ன் ஹோம். அவனும் வீட்டுக்கு போகிறான். as soon as she heard his voice, Granny Amina ran out of the house, picked him up and kissed him. அவன் ஹமீதோட சத்தத்தை கேட்டோடனே பாட்டி வெளியே வந்து பார்க்குறாங்க. அவனை ஆசையோடு கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க, முத்தம் கொடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. சடன்லி ஷீ நோட்டீஸ்ட் த டாங்ஸ் இன் ஹிஸ் ஹேண்ட். வேர் டிட் யூ ஃபைண்ட் தீஸ் டாங்ஸ்? அவன் கையில் வச்சுருந்த அந்த இடுக்கியை பார்த்து கேட்குறான், இதை எங்கேருந்துப்பா எடுத்தேன், எங்கே பார்த்தேன்னு கேட்குறாங்க. ஐ பாட் தம், நான் அதை வாங்கினேன். ஹவு மச் டிட் யூ பே ஃபார் தம்? அதை எவ்வளோக்குப்பா வாங்கினேன்? 3 பைசாஸ், 3 பைசாவுக்கு வாங்கினேன் அப்படின்னு. உடனே அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், யூ ஆர் எ ஸ்டூபிட் சைல்டு, இட் இஸ் ஆல்மோஸ்ட் நூன் அண்ட் யூ ஹாவ் நாட் ஹேட் எனிதிங் டு ஈட் ஆர் ட்ரிங்க். நீ இதை போய் வாங்கியிருக்க, ஸ்டூபிட் மாதிரி. சாப்பிட்றதுக்கோ இல்லை குடிக்கிறதுக்கோ ஏதாவது வாங்கியிருக்கலாம்ல. could not you find anything better in the fair than this pair of iron tongues? இந்த இடுக்கியை தவிர உனக்கு வேறு பொருளே கிடைக்கலையாடா, இதை போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி திட்டுறாங்க. அடுத்து பாருங்கள், கடைசி பேராகிராஃப். ஹமீத் ரிப்ளைட் அண்ட் இன் அன் இன்ஜூர்டு டோன். ரொம்ப சோகமான குரலில், யூ burn your fingers on the iron pan, so I bought them. நீங்கள் உங்கள் கையை சப்பாத்தி சுடும்போது உங்கள் கையை அந்த சட்டியில் சுட்டுக்கிட்டீங்களே பாட்டி, அந்த தோசைக்கல்லில் சுட்டுக்கிட்டீங்களே, கிராணி அதனால தான் நான் இதை வாங்கினேன் அப்படின்னு சொன்னான். ஸோ கிராணி வாஸ் டீப்லி மூவ்டு பை ஹமீத்ஸ் செல்ஃப்லெஸ்னஸ். ஹமீதோட இந்த பாசத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப
அப்படியே அசைவிலாம் போயிட்டாங்க. அந்தளவுக்கு ஷாக் ஆகிட்டாங்க. அவனோட பாசத்தை பார்த்து ஷீ ஸ்டார்டட் க்ரையிங். அவங்களுக்கே அழுக வந்துருச்சு. க்ரையிங் ஃபார் த ரச்டு உமன். ரச்டு அப்படின்னா அன்ஹாப்பி, சோகமாக இருக்கிறவங்களுக்கு த பேர் ஆஃப் டாங்ஸ் வாஸ் அஸ் ப்ரீசியஸ் அஸ் சாக்ஸ் ஆஃப் சில்வர். சோகமாக இருந்த அந்த பாட்டிக்கு விலை மதிப்பில்லாத ஒரு கிஃப்ட் கிடச்ச மாதிரி இருந்துச்சு. ப்ரீசியஸ்னால் என்ன? விலை மதிப்பில்லாத ஒரு கிஃப்ட். சரியா? ஸோ அப்போ இப்போ என்ன நமக்கு ஃபைனலாக என்ன மாறல் வந்திருக்கு? அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசில் அவங்க பாட்டி மேலே இருந்த பாசத்தினால அழகாக ஒரு டாங்ஸ் வாங்கி கொடுத்துருக்கான் இல்லையா? ஸோ அதுதான் உண்மையான ஒரு பாசம். அவனுக்குன்னு எதுவுமே அவன் என்ன செய்யலை, வாங்கிக்கல. அவங்க பாட்டிக்காக வாங்கியிருந்தான். சரிங்களா? ஸோ இதில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் பாருங்கள். ஆஃப்டர் செக்ஷன் 3 டிக் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஹமீத் தாட் ஹிஸ் கிராண்ட்மா வுட் பி இஃப் ஹி பாட். அவங்க பாட்டிக்கு என்ன வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு நல்லாயிருக்கும்? எ பேர் ஆஃப் டாங்ஸ், ஸ்வீட்ஸ், டாய்ஸ். அவங்க பாட்டிக்கு என்ன வாங்கி கொடுத்தா? பேர் ஆஃப் டாங்ஸ், இடுக்கி வாங்கி கொடுத்தான். ஹமீஸ் ஹார்ட் sank பிகாஸ் த ப்ரைஸ் ஆஃப் த டாங்ஸ் வாஸ் டேஷ் ஃபார் ஹிம். அவனுக்கு வந்து ரொம்ப கவலையாச்சு. அந்த டாங்ஸோட விலை எப்படி இருந்துச்சு? ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ டூ ஹை. மை டாங்ஸ் ஆர் லைக் எ டைகர் அமாங் டாய்ஸ். இட் மீன்ஸ் அவனோட டாய்ஸ் வந்து மற்ற டாய்ஸை விட ரொம்ப இதாக இருந்தது. அதாவது டைகர் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறான். அது ஏன்? அதுக்கு என்ன அர்த்தம்? ஹமீத் வேல்யூட் ஹிஸ் டாய். ஹமீத் பாட் எ டைகர் டாய். ஹமீத் வாண்டட் டு எக்ஸ்சேஞ்ச் திஸ் டாய். அந்த ஹமீதோட பொம்மையை பற்றி அவன் என்ன செஞ்சான்? விளக்கம் கொடுத்தான். அப்போ ஹமீத் வேல்யூடு ஹிஸ் டாய். அடுத்து பாருங்கள். ஹமீஸ் கிரானி ஸ்கோல்டட் ஹிம் ஃபார் பையிங் அயன் டாங்ஸ். தென் ஷி அண்டர்ஸ்டுட் தட் ஹமீத் ஹேட் பாட் இட். அதாவது ஹமீத் வந்து ஹமீதோட பாட்டி வந்து அவனை திட்டினாங்க. கடைசி புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? அவன் வந்து எதை தாண்டி வாங்கியிருக்கான்? அவுட் ஆஃப் கம்பல்சன், அவுட் ஆஃப் லவ் அண்ட் கன்சர்ன், அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதில் எந்த ஆன்சர் வரும்? இல்லை, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? அவுட் ஆஃப் கம்பல்சன். அடுத்து அவுட் ஆஃப் லவ் அண்டு கன்சர்ன், அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவன் அந்த பொருளை வந்து எப்படி வாங்கி கொடுத்தான்? ரொம்ப பாசத்தோடு அவங்க பாட்டிக்கு வாங்கி கொடுத்தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அவுட் ஆஃப் லவ் அண்டு கன்சர்ன். ஸோ இந்த செக்ஷன் 3ல் இருக்க கிளாஸரையும் பார்த்துடலாம். டாங்ஸ், எ டூல் யூஸ்டு டு ஹோல்ட் ஹார்ட் திங்ஸ். அடுத்து ப்ரீசியஸ் அப்படின்னா வேல்யூபிள். ரச்சடுனா அன்ஹாப்பி. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதில் வந்து இந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி, இந்த லெசன் சரியா? இந்த லெசன் ஈத்காங்கிற லெசனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து இதுக்குரிய ஒன் வேர்டும் நம்ம வந்து புக் இன்சைடு மார்க் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் ஆன்சர் வந்து உங்களுக்கு நான் தனியாக அனுப்பிடுவேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களோட புக்கில் இந்த மாதிரி நம்ம உள்ளே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாம். ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி முக்கியமான வேர்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் புக்லையும் அண்டர்லைன் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ்லாம் உள்ளக்க நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? எழுதியிருக்கணும். அதை நான் உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் அனுப்புவேன். அதை பார்த்து நீங்கள் எழுதிடணும். நான் இப்போ வந்து ரீட் பண்ணினேலே அதை மாதிரி நீங்கள் நல்லா கிளியராக வாட்ச் பண்ணி நீங்களும் ரீட் பண்ணி பழகணும். ஓகேவா மாணவர்களே? நன்றி.